ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா அட்சய திதி வந்து நேற்று மதியானம் 1:52க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நேற்று எதுவும் செய்யலை. சண்டே கிருத்திகை இருந்தாலும் வந்து இப்போ பாரு சண்டேயில் கிருத்திகை அது இது வருதா, அதனால் இவங்க திட்டுறாங்க எல்லோரும். சரி, அதனால் வந்துட்டு எல்லாம் நேற்று செய்தாச்சு. நைட்டே வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வீடெல்லாம் வந்து மாப்பு போட்டு எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து 5 மணிக்கு 3 மணிக்கு எழுந்துக்கினேன். இன்றைக்கி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, செமஸ்டர் எக்ஸாம். அதனால் அவன் 3 மணிக்கு எழுந்து படித்தான். அப்படியே டீ போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கம்மன் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்றைக்கி காலையும் வந்து சரி ஹாலும் கிச்சனை மட்டும் கொஞ்சம் மாப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு பூவெலாம் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு அவள் தான் இன்றைக்கி பிரசாதம் வச்சேன். வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் உடச்சி நல்லபடியாக காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. உப்பும் மஞ்சள் தூளும் வாங்கின்னு வந்து வச்சுட்டு சாமி கும்பிட்டேன் நான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் என்ன எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம், போத்தீஸ் கிளம்புறோம். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. மேக்கப் போட்டு ரெடி ஆகியாச்சு. அல்லக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. போலாமா? ஆட்டோ புக் பண்ணுறியா? எங்கள் பொண்ணும் ரெடி ஆகிட்டாங்க. பாய். போட்டப்புறம் என்ன கூப்பிட்டு நான் பார்க்குறேன். நானும் வரேனே. யாருக்கும் இல்லைடா, நான் என்ன அதுக்குள்ளே எடுத்து முடிச்சுருவேனா? வீடியோ எடுக்கலாமா நான் தெரியும். சாப்பிட்றியாம்மா? முதல்ல சாரி செலக்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன். மேலே ஏறாது. போத்தீஸ் போய் என்ன எடுத்துன்னு வந்தோம்? சாரி எடுத்துன்னு வந்தோம். உனக்கு என்ன வாங்கினோம்? பொம்மை. என்ன பொம்மை இது? ஸ்லேட்டா? ட்ராயிங் ஸ்லேட்டா? சரி. பார், பூ வரைஞ்சிட்டியா? இந்த கிண்ணம் தான் ஃப்ரீ. இது என்னது? நான் ஃப்ரீ, கிண்ணம் ஃப்ரீ. வேறு என்ன வாங்கினா அம்மா? இதில் போடு. கீசை. என்னது? கிளிப். இன்னொரு கிளிப். சோப்பு வைக்கிறது. ராபர்ட் கிளிப். அவ்வளோதானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போத்தீஸ்க்கு போயிட்டு வந்தாச்சுங்க. கடைலாம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு தெரியலங்க. அதனால் நான் அங்கே வீடியோலாம் எடுக்கல. திடீர்னு ஒரு டைம் வேணாடிடுவாங்க. இப்போ சரவணா ஸ்டோர்லாம் வந்து நான் அங்கே போய் கேட்டு பார்த்துக்கிறேன். வந்து எடுக்கக்கூடாது மேடம் அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் இங்கே வேறு எடுத்துகிட்டு அது வேறு யாராவது வந்து சொன்னால் என்ன பண்ணுறதுன்ட்டு அதனால் நான் எடுக்கலைங்க. எங்கள் பொண்ணு சேரீ எடுத்தாங்க, 2 சேரீ. இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கம்மா. அதனால் வந்து அது ட்ரெண்டிங் சேரீனே வந்து போத்தீஸில் முன்னாடியே வச்சுருக்குறாங்கங்க. அதில் தான் வந்து ஒரு 2 சேரீ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒன்று ஆரஞ்சு கலரு மயில் போட்டது, ஒரு ப்ரௌன் கலர் போட்டுருங்க. அதுதான் ஃபேமஸாக இருக்குது. அப்படியே அடுக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி அந்த கொட்டடி போட்டதுன்னு சொல்லுவாங்கங்க அந்த காலத்தில், அந்த சேரீ. இன்னொன்று வந்து அதே டிசைன் வேணாம் அப்படின்றதுனால இந்த சேரீ எடுத்தோம். இது வந்து டார்க் ப்ரௌன். இதில் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் மாதிரி தெரியுது, ஆனால் அது கிடையாது. அப்படியே ஆப்போசிட் டார்க் ப்ரௌன் கலரு. சரி, அதே டிசைன் வந்து எடுத்தாங்க, வேணான்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு டிசைனு, ஏனை மாதிரி போட்ட டிசைன். 2 சேரீயுமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததா. இன்னும் சேரீலாம் இருக்குது, நிறைய இருக்குது வெரைட்டி. சரி, அவங்களுக்கு பிடிச்சது 2 சேரீ வந்து எடுத்தாங்க. இன்னொன்று அவங்கக்கிட்ட இல்லாத கலரு நிறைய இந்த க்ரீன் சேரீ தான் வந்து சேருமே. எனக்கும் அப்படி தான் வந்து என் பொண்ணுக்கும் அப்படி தாங்க. நிறைய க்ரீன் கலரில் சேரீ இருக்குது, அதுதான் வந்து வரும். அதனால் சரி இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக கலர் எடுன்றதுனால ட்ரெண்டிங் இந்த கலராக, அதனால் இது 2 சேரீ எடுத்துன்னு வந்துட்டோங்க. போத்தீஸ் போயிட்டு வந்துட்டோம். 3 மணி ஆச்சு வந்து சாப்பிட்றதுக்கு. முடிக்க 4 மணி ஆயிடுச்சு. டைம் இப்போ
அவ்வளோ ஆச்சு. அது காமிச்சிருக்காங்களே உங்கள் அம்மா. காமிச்சாச்சு. இது எல்லாம் வாங்கினதுக்கு அந்த கிண்ணம் ஃப்ரீ. அது ஒன்று தான். சின்ன பவுல் ஃப்ரீயாக கொடுத்துக்குறாங்க. ஃப்ரீ ஆஃபர். யார் உங்கள் வீட்டுக்கு இருக்கா? ஓகே பாய். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிட்டோம். போத்தீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து ஸ்நாக்ஸு டிஃபனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க தான், என் பொண்ணும் என் சின்ன பையனும் பண்ணின்னு இருந்தாங்க. எனக்கு போய் நடந்து வந்ததே கால் வலின்றதுனால நான் கொஞ்சம் கம்முன்னு வந்து சைலண்ட்டாக ஆகிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பெரிய பையனில் நாங்கள் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அவன் வேலைக்கு போயிட்டான். பிகாம் முடிச்சிட்டான், எம்காம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ வந்து என்னென்னா நார்மல் பசங்களுக்கு வேலை வந்து அவங்களே போய் வாங்கிப்பாங்கங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க படித்து முடிச்சிட்டாங்க, படிக்க வைப்பாங்க கஷ்டப்பட்டு. அதனால வேலை தர மாட்டாங்க. கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா இது இவங்களால சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாதுன்னு. அவங்களுக்கு சில வேலைகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி வேலை கொடுக்கணும். இன்னொன்று கவர்மெண்ட்டை வேலை கொடுக்கணுங்க. ப்ரைவேட்டில் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் தயவுசெய்து முதல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து வேலை வாய்ப்பெல்லாம் கொடுங்க. அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். பெற்றவங்கிறது வரைக்கும் அவங்கள பார்த்துப்பாங்க. அப்புறம் யாருங்க பார்த்துப்பாங்க? நல்லா இருக்கிறவங்க எல்லாமே பண்ணுறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வேலை கொடுங்க. எந்த அரசாங்கம் இருந்தாலும் வந்து ஒரு வேண்டுகோள். நானும் வீடியோலலாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஷார்ட்ஸாக போடலாம், போய் ரீச் ஆகுதான்னு பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகி பேக்கெட்டை எடுத்து நல்லா அடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் தூள் மாதிரி ஆக்கிட்டு அது என்ன பண்ணணும், லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வறுக்கணும். இவங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு அந்த மேகி பேக்கெட்டை போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துக்கணும். அதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி சேர்த்துக்கணுங்க. க்ரீன் ரெட் சில்லி, அதுக்கப்புறமா சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு சிட்டிக்கை. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து 2 மேகிக்கு நாங்கள் ஒரு ஸ்பூன் போட்டோம். இப்போ ஒரு 4 மேகி நிறைய வேணும்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கணும். நானே கொஞ்சம் சைஸ் பெருசாக கட் பண்ணிட்டேன். என் பொண்ணு திட்டிக்கினே இருந்தாங்க. சின்னதாக கட் பண்ணோம்னா என்னம்மா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ மேகி கூட தருவாங்க இல்லை மசாலா பேக்கெட்டு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா சூப்பராக இருந்ததுங்க. எங்களுக்கு பிடிச்சது. நான் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் உயிர் எடுக்கிறானேன்னு சொல்லியிருந்தேன். செய்து முடிச்சுட்டு நானும் என் சின்ன பையனை தான் நிறைய சாப்பிட்டோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட அந்த மேகி போட்டு அதுக்கப்புறம் குர்குரே 2 பேக்கெட்டு, அதுக்கப்புறம் லேஸ் பேக்கெட்டு ஒரு 2, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லேஸ் பேக்கெட்டு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்கள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் காரமாக இருக்கும் அது. இது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நாங்கள் எல்லாம் ஒரு ரூபாய் எடுத்து நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் குட்டி பாப்பா, எங்கள் பொண்ணு, என் பையன் எல்லாருமே எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்ததுங்க. என் பெரிய பையனுக்கு கொடுக்கவே இல்லை. லாஸ்ட்டில் எல்லாம் நாங்களே வந்து தின்னு முடிச்சிட்டோம். நல்லா இருந்தது. அது வந்து செய்து அப்பயே சாப்பிட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வச்சுட்டோம்னு வச்சுங்க அது கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதனால் வந்து செய்து நம்ம உடனே சாப்பிடணும். என் பையன் சொல்லிங்கிறான் நான் தான் சொன்னேன்ட்டு. சூப்பராக இருக்குதுங்க. நான் கூட நல்லா இருக்குதுன்னு நினச்சி. சூப்பராக இருக்குது. ஒரு நிமிஷம் கூட முன்னாடி எனக்கு தெரிஞ்சு உப்பு போடாமல் இருந்துக்கலாம்ல. போடாமல் லைட்டாக இன்னும் கொஞ்சமாக கம்மியாக போடணும். இல்லை தெரியல ஒன்றும். இருக்குதா? டிஃப்ரெண்ட்டாக செய்கிறா எங்கள் பொண்ணு. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு மைதா பரவாயில்ல, ட்ரை பண்ணணும்ல. நான் ட்ரை பண்ண மாட்டேன். செய்கிற வேலையை போதும்ட்டு விட்டுருவேன். அதுவே முடிய மாட்டேங்குது. கால் வலி வந்து பாதம் வலி வந்து. மாங்காய் சட்னியும் மைதா தோசையும் செய்கிறாங்க. மாங்காய், பூண்டு, காஞ்சி மிளகா, தக்காளி போட்டு வதக்கி வேக வைக்கணும், வதக்கணும். கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் அரைக்கும் போது மிளகாத்தூள் என்னது
என்னது போதும் போதும். நான் அப்போ புசு புசுன்னு எப்படி வரும் முடியுமா? 2 போடணுமா அப்போ? ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டாங்க எதையோ. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன பார்த்திங்கன்னா மாங்காய் சட்னியும் மைதாவும் தோசையும். இது வந்து மைதா தோசை வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் வந்து அப்போது வந்து யாரோ வந்து சொல்லியிருந்தாங்க போல். அதை பார்த்துட்டாங்களா, அதை அப்படியே செய்தாங்க. 1 கப்பு மைதா, அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை சேர்த்துக்கணும் நாங்கள் சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தோசை ஊற்றினாங்க. நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றணும். என்ன அது பஃப்னு வருமா? நாங்கள் நார்மல் தவாலேயே ஊற்றிட்டுங்க. அதுவே நல்லா தான் இருந்தது. சாஃப்ட்னா எப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, சொல்ல முடியாத அளவு சாஃப்டாக இருந்தது. ஊற்றுறப்பறம் யாரெல்லாம் வேணாம் சொல்லுவாங்கன்னு நினச்சா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். முட்டை வாசனை வருமாவும் என்னன்னு டவுட்டாக இருந்தது. பட் அது கூட வரலங்க, நல்லா சூப்பராக இருந்தது. நீங்கள் கூட இந்த மாதிரி மைதா தோசை ஊற்றிட்டு இந்த மாதிரி மாங்காய் சட்னியும் இல்லை உங்களுக்கு என்ன சட்னி மாதிரி பிடிக்குமோ இல்லை குருமா அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. என் பொண்ணு மாங்காய் சட்னி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. எங்களுக்கு பிடிச்சிதுங்க. மாங்காய், அதுக்கப்புறமா காஞ்சி மிளகா எல்லாம் போட்டு, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடணும், ஆனால் காஞ்சி மிளகா போட்டோம் நாங்கள். தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட அரைக்கும் போது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை, சாட் மசாலா வேணால் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நாங்கள் கொத்தமல்லியும் சாட் மசாலாவும் சேர்க்கல. நாங்கள் அப்படியே வந்து நல்லா வந்து வதக்கிட்டு அரைச்சிட்டோம். லாஸ்ட்டில் வந்து அது எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொட்டு சாப்பிடும்போது எப்படி இருந்ததுன்னா உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பழைய சோறு இருக்கும் பாருங்கள், தயிர் ஊற்றி சாப்பிட்டு இந்த மாங்காய் தொட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் சொல்லியிருந்தேன். நல்லா தயிர் சாதம், மோர் சாதம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் தொக்கு இந்த மாதிரி அரைச்சிட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா இருந்தது. ஓகேங்க, இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.